ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கிட்ட வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு? இன்னைக்கு தெரியுமா? அவர் படிச்சு கொண்டு வந்தோம் இவ்வளவு நேரம். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க கிளி பரோட்டா தான் செய்ய போறோம். என்ன சூப்பரா கிளி பரோட்டா செய்ய போறோம். நான் அதை எப்படி செய்ய போறேன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாதான் இந்த வீடியோ அடுத்த வீடியோ எல்லாம் வருவேன்னு தம்பி நீங்க பாக்கலாம். அதுக்காகத்தான் சரியா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ், பரோட்டாக்கு மாவெல்லாம் நான் குழைச்சிட்டேன். ஏற்கனவே நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பரோட்டாக்கு எப்படி மா குழைக்கிறேன்னு சொல்லி. ஒண்ணுமே இல்ல, மா எடுத்திருக்கேன் ஆல் பர்பஸ்ல. அதுக்கு கொஞ்சமா உப்பு போட்டுட்டு நாங்க தண்ணியை விட்டுட்டு அப்படியே குழைச்சு முடிஞ்சு அப்படியே உருண்டை பிடிச்சி வரைக்கும் கொஞ்சமா எண்ணெயை போட்டுட்டு அப்படியே குழைச்சு எடுத்துட்டு பிரிச்செடுக்க வேண்டியதான். வேணுமெண்டா உங்களுக்கு லிங்க் தாரேன் சரியா. நிறைய வீடியோ போட்டிருக்கோம். என்ன அதாவது நான் ஏற்கனவே குழைச்சு எடுத்துட்டு இப்ப வாங்க கடகடன்னு செய்யலாம். இதுல வந்து சிக்கன் கறியை வைக்க போறேன். இங்கால பரோட்டாவை போட்டு எடுக்க போறேன். முதல் பரோட்டாவை எல்லாத்தையும் தேய்ச்சி எடுப்போம். நம்ம எண்ணெய் பூசி விட்டாச்சு. இப்போ தேய்ச்சி வச்சிருக்கிற மாவு எடுத்து ஒருக்கா இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையால தேய்ச்சது. இப்போ இந்த மாதிரி தேய்ச்சாச்சா, இனி இப்படி ஒரு மடிப்பு, அதுக்கப்புறம் இப்படி ஒரு மடிப்பு, இப்படி ஒரு மடிப்பு, இந்த மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுப்போம். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், நீங்க பாருங்க. என்ன இவங்கால எண்ணெய் சூடாயிட்டு கருவேப்பிலை ரம்பையில சேர்க்கிறேன். இதோட வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகாய் இது வதங்கட்டும். இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டுது. இனி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்ப்போம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகட்டும். தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ தக்காளி பழம் வதங்கிட்டு நான் வந்து சிக்கன் லெக் பீஸ் தான் இன்றைக்கு எடுத்துருக்கிறேன். சேர்ப்போம். இப்போ சிக்கனுக்கு தண்ணி சேர்க்கல, சிக்கன்ல இருக்கிற தண்ணியிலேயே அவிஞ்சு வரேன். அவியட்டும். இப்போ பரோட்டாலாம் தேய்ச்சாச்சு. நாங்கள் போட்டு எடுக்க போறோம். நீங்க பாருங்க, தோசைக்கல் சூடாயிட்டு கொஞ்சமா எண்ணெய் சூடாட்டும். நாங்கள் முதல் தேய்ச்சது இதுதான் ஃபர்ஸ்ட் தேய்ச்சிப்போம். என்ன இப்படி கையாலையும் தேய்ச்சி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லாட்டிக்கு நீங்க எப்படி சப்பாத்தி கட்டையாலையும் தேய்ச்சிருக்கலாமே. இது எங்கட ஸ்லோன் பரோட்டா. ஏன்னா தம்பி கைதான் சரியா இருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி தேய்ச்சாச்சா நல்லா. இனி இந்த பக்கம் கொஞ்சம் ஒரு பக்கம் போகட்டும். இப்போ மற்ற பக்கம் திருப்புவோம். பரோட்டா ரெடி, எடுப்போம். இனி இதை அடிக்க வேண்டியதா. சின்ன சத்தம் கேக்குதா? ஆறு ஆறு என்னம்மா டேடியா? இப்ப அடிச்சாச்சு. பாத்தீங்களா பரோட்டா அப்படி இருக்குண்டு. இதே மாதிரி எல்லா பரோட்டாவையும் சுட்டு எடுப்போமா. இப்ப இறைச்சி அவிஞ்சிட்டு குழம்பு தூள் சேர்க்கிறேன். எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு 3 கரண்டி காணும், 4 3.5. இப்ப எங்களோட குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்ப்போம். தண்ணியில தான் நான் இந்த சிக்கன் கறி வைக்கிறேன். இப்போ கலந்து விடுவோம், கொதிக்கட்டும். இப்போ குழம்பு ரெடியாது. கொஞ்சமா மல்லியிலேயே போட்டுட்டு இறக்க வேண்டிய 1 நிமிஷம் விட்டுட்டு இங்கால வாழையிலேயே வாட்டி எடுக்கிறேன் பாருங்க தோசைக்கல்லில். இங்கால பரோட்டா எல்லாம் ரெடி. இனி குழம்பு இறக்கிட்டு செய்ய வேண்டிய. ஓகே, இப்போ நாங்கள் ரெடி பண்ணுவோமா. ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பரோட்டாவை வைப்போம். வாழையிலே விட பரோட்டா பெருசா இருக்கு தம்பி பத்தியா. இங்கால குழம்பு ரெடி ஆயிட்டு பாருங்க. அடுப்பை நிப்பாட்டுவோம். சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடு. இனி இந்த குழம்பு ஒரு லெக் பீஸோட எடுப்போமா. இப்படி விடுவோம். இது ஒருக்கா இப்படி குத்தியும் விடலாம். அப்புறம் கொஞ்சம் இப்படி நல்லா இருக்குமே. என்ன இப்படிதான் செய்யணும் பாக்குறேன் அம்மாவை. அதுக்கப்புறம் அவிச்ச முட்டை, வெங்காயம், 1-2 கறி மிளகாய், கொஞ்சமா மல்லியில. ஓகே, குழம்பு இன்னொரு கொஞ்சம் மேலால விட்டுட்டு
இன்னொரு பரோட்டாவை எடுத்து இப்படி மூடணும். ரெண்டு ரெண்டா செய்வோம் என்ன, அப்பதான் நல்லா இருக்கும். இல்லை இனி இதை மடிக்க வேண்டிய இப்படி மடிச்சாச்சா, இதுல வைப்போம். எனக்கு கட்டு இல்லாது என்ன சொன்னா கட்டுறது கொண்டு இல்லை, அதில் நாங்கள் இப்படியே தோசைக்கல்ல வச்சுட்டு எடுத்தோம்டா சூப்பரா ரெடி ஆயிடும். இப்ப ரெண்டு பக்கமும் திருப்பியாச்சு, சூப்பரா எங்கிற கிளி பரோட்டா ரெடி. ஓகே, இனி நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். அதோட பாருங்க இங்கெல்லாம் சுட சுட டீயும் போட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட சூப்பரான கிளி பரோட்டா ரெடி. ஒரு பிளேட்டை கொடுத்து 2 பேரும் வந்திருக்குன்னா நினைக்கிறீங்க, 2 பேரும் டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்றோம் என்ன. ஆமா, எல்லாத்தையும் கொண்டு வரையலாம். வாங்க, சூப்பரா அப்படியே கறியலாம் ஊறி. வாவ், சுவையா இருக்கு இல்லையா? பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றோமா. சூப்பரா. உங்களுக்கு மகன் சாப்பிடாம அப்ப நீங்களும் டேஸ்ட் பண்ணுங்க. எப்படி இருக்கு தம்பி? சூப்பரா இருக்குண்டா. சும்மா நாங்க முட்டையும் சேர்த்து சாப்பிடுவோம். இப்படி இந்த மாதிரி முட்டை சாப்பிடுவோம். சூப்பரா இருக்கு. சொன்ன விளங்க சாப்பிட்டு வர செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வாழையில காணாம வந்துட்டு அதால 2 செட் தான் செஞ்சுறாங்க. நேரஞ்சல்ல போறதால வாழையில முடிஞ்சு, ஒரு தலை வாழையில பண்ணி இருந்தா அப்படி செய்யறது, 2 தான் செய்யலாம். மழை பெஞ்சா அவங்க நேரத்துக்கு சூப்பரா இருக்கா? அது சாப்பிட யாருக்கு ஒரு செட் எடுத்து வச்சுக்கு. உண்மைக்கு செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸா. சிக்கன் எல்லாம் சூப்பரா வெந்திருக்கு. வாழையில வாசம் இருக்கு. வாழையில வாசம், பரோட்டா சிக்கன் எல்லாம் சேர்ந்து சும்மா வேற லெவல் டேஸ்டா இருக்கு. டெய்லி இல்ல எப்பயாவது இருந்து செஞ்சு சாப்பிடுங்க. அதோட சுடதுருதி நல்ல மழை ஃப்ரெண்ட்ஸ் இங்க என்ன போதும். இப்படி முழக்கமுண்டா செம்மையா இருக்கு. டீயும் குடிக்க வேற லெவல் டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாங்க சாப்பிட போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்டா இருக்கு. சரியா? கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. சாப்பிட போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பை டாடா, பை பை. ஆமா, இதான் கிளி பரோட்டா. என்ன கிளி பரோட்டா செம்மையா இருக்கு.